எனக்கும் அந்த குடும்பத்துக்கு இருந்த உறவு இன்னைக்கோட முடிச்சு போச்சு. இப்படி சம்பந்தம் இல்லைன்னு வந்து அழதா உன்னை அந்த வீட்டுல கட்டி கொடுத்தோமா? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்ன பண்ணும் நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த பார்க்க போறீங்க? அந்த வீட்டு பொம்பளை முத்தழகு நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த உறவும் இருக்க கூடாதுன்னு சொல்லி கோயில்ல சேவலை குத்தி முறைப்பாடு பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப சைவனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? கூட்டு குடும்பமா இருக்கிறப்போ எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணலான்னு கேட்டதுக்கு பிறந்த வீட்டு தலைமொழிட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா கிளம்புன்னு அந்த முத்தழகி சொல்றா. அதுக்கு எல்லாரும் வேற சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் பாத்துட்டு அந்த வீட்லயே இருக்க சொல்றீங்களா? அதான் அந்த வீடே வேண்டான்னு தலைமொழிட்டு வந்துட்டேன். என்ன அமுதா இது? அவங்கதான் புத்தி கெட்டு போய் முறைப்பாடு பண்ணிருக்காங்கன்னா நீ அந்த வீட்டை விட்டு வந்த. முதல்ல அந்த வீட்டுக்கு போ. வா அமுதா, என்ன விடுங்க. வா அமுதா. அந்த வீட்டுல சேவலை குத்தி கோயில வச்சதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சாமி குத்தமாயிடும். நீ வா. என்ன நடந்தாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ முதல்ல வா. அண்ணி வா அமுதா. அண்ணி விடுங்க. நான் சொல்றது கேளு. ரோஷத்துல நீ அந்த வீட்டை விட்டு வந்தாலும் நீ அந்த வீட்டுல தான் போய் வாழணும். நீ முதல்ல போ. அந்த வீடே வேணாம் தானே நான் இங்க வந்துட்டேன். நான் இனிமே முடுக்க முடுக்க இங்கதான் இருக்க போறேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. பிறந்த வீட்டு மேல இருக்கிற பாசத்துல புகுந்த வீட்டை தூக்கி எறிஞ்சுட்டா காட்டணும்னா எந்த பொண்ணு புருஷனோட சந்தோஷமா வாழ முடியாது. இப்ப மட்டும் நான் என்னத்த பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? கட்டினா மாமாவை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் என்ன பொண்ணாவும் மதிக்கல, பொண்டாட்டியாவும் பார்க்கல. என்ன சொல்ற அமுதா? என்னத்த சொல்றது? உள்ளத சொன்னா மானக்கேடு, உடைச்சு பேசினா வெக்க கேடு. எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ணி தொலைச்சதோ தெரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேல யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க.